உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே. அவரை பாருங்க, அவரை பாருங்க. அல்லேலூயா. அவர் உனக்கு கண்டிப்பா தெரிவார். இந்த நாட்களிலே, இந்த அந்த காலத்தின் நாட்களிலே நீ அவர் உள்ள கையில் இருப்பதை அவரோட காண்பிப்பார். அல்லேலூயா. உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே. உம்மை பாட, உம்மை புகழ ஒரு நாளும் வந்தலையே. உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே. உம்மை பாட, உம்மை புகழ ஒரு நாளும் வந்தலையே. அறிவு பார்த்தாலும் கொடிசலம் இருந்தாலும் இசுவை புகழும் இந்த கண்டு வீட்டலை. இதை கண்டுபிடிக்க முடியல. அறிவு பார்த்தாலும் கொடிசலம் இருந்தாலும் இசுவை புகழும் இந்த கண்டு வீட்டலை. நான் உங்களை மறக்கும் போது நீங்க என்ன மறக்கவில்லை. நான் கீழே விழுந்து நீங்க என்ன கொடுத்தலை. அட மனுஷன் மறந்த நீங்க ரொம்ப மறக்கலை. அப்பா சொன்னாரு, ஏசாயா 41:12, உன்னோடு போராடினவர்களை தேடியோ காணாதிருப்பாய். அல்லேலூயா. உன்னோடு யார் போராடினார்கள்? உன் தேவனோட பேசும்படியா இருந்தவர்களுக்கு யார் தடை? யார் தடையா இருந்தார்கள்? அவர்களை நீ தேடியோ காணாதிருப்பாய். உன்னோடு யுத்தம் பண்ணின மனுஷர்கள் எங்கே இருப்பார்? ஓ, பார்வோன் ரதம் எல்லாம் அழிந்தது போல உன்னோடு யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றுமில்லாமல் இல் பொருளாவார்கள். உனக்கு விரோதமா, உன்னோடு எதிர்த்து நின்று உனக்கு விரோதமாய் பேசினவன் எனக்கு இல் பொருளா இல்லவே இல்லை உலகத்தில். அல்லேலூயா. யார் அவர்? அவர் யார் அவர்? அவர் தான் உனக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவன். அல்லேலூயா. கர்த்தர் துணை நின்று யுத்தம் செய்வாரே, கலங்கி நிற்க காரணங்கள் இல்லையே. கைகளை தளர்த்திடாமல் தாங்கியே, கர்த்தர் இயேசு சத்தியம் அவர் இருக்கிறார். கர்த்தர் வல்ல யுத்த வீரரே. அல்லேலூயா. கர்த்தர் வல்ல யுத்த வீரரே. யுத்த வீரரே. ஏகோ அரிசி, ஏகோ அரிசி, ஏகோ அரிசி.
உன் அறையை பூட்டி என்னை கூப்பிடு. உன் அறை வீட்டுக்குள்ளே பிரவேசித்து நீ ஜெபம் பண்ணு. உன் அந்தரங்கத்தில் மத்தேயு 6:6 நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து ஹalleluya உன் வீட்டிலே go to the secret place worship it. போ, நல்லா வெளியே உட்காந்து வர போற டிஸ்டர்ப் எல்லாம் வேணாம். போ அறை வீட்டுக்குள்ள. கவர்ச்சி நாயகனே என் கரம் பிடித்து என்னை அழைத்து கொண்டு போப்பா. அறைக்குள் அழைத்து செல்ல ஓடி வந்திடுவே. கவர்ச்சி நாயகனே கண்களில் இறைந்தவரே கரம் பிடித்தவரே கைவிடா கண்மலையே உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம் உயிருள்ள நாளெல்லாம் உமக்கு ஸ்தோத்திரம். என்னை இழுத்துக் கொள்ள ஓடி வந்திடுவே. அறைக்குள் அழைத்து செல்ல அன்பில் களி கூறுவேன். உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம் உயிருள்ள நாளெல்லாம் உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம் உயிருள்ள நாளெல்லாம் உமக்கு ஸ்தோத்திரம். ஆமா, அறைக்குள் அழைத்து செல்லும் அன்பிலே களி கூறுவேன். உன் அறை வீட்டுக்குள் பிரவேசி. உன் அறைக்குள் வீட்டுக்குள்ள நீ பிரவேசித்து உன் கதவை பூட்டு. முதலாவது எங்க டிஸ்டர்ப் இருக்கக்கூடாது. கதவை பூட்டு. உன் கதவை பூட்டி அந்த ரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. ஆமா, இப்பதான் நீ அவரை கூப்பிடணும். அவர் இருக்கிறாரா? ஆமா, முதலாவது ஓ தேவனை நோக்கி கூப்பிட. என் தேவன் உயிரோடு இருக்கிறார். ஓ என் தேவன் உயிரோடு இருக்கிறார். ஓ என் தேவன் ஜீவிக்கிறார். அவரை நோக்கி நீ அப்பொழுது நோக்கி கூப்பிடு, ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலனளிப்பார். ஆமா, அவர் ஒன்றும் பப்ளிக்கெல்லாம் இஷ்டப்படல. பப்ளிக்கே வேணாம், இப்போ கூட்டமெல்லாம் தேவையில்லை. தாவீது சொன்னார், ஒரு காலம் இருந்துச்சியா கூட்டத்தோட ஆராதிச்சேன். ஒரு நாள் கூட்டம் எல்லாரும் போயிட்டு பார்த்து அந்த கூட்டத்தை யோசனை பண்ணி அவரு ஒரு சங்கீதத்தை எழுதினார். அவர் சங்கீதம் 122:1 சொன்னாரு, ஐயோ நான் எப்படி போவேன் தெரியுமா ஆலயத்துக்கு? கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள். 122:1 சர்ச்சுக்கு போலாம் வாங்க, ஆலயத்துக்கு போலாம் வாங்க என்று எனக்கு அவர்கள் சொல்லும் போது மன மகிழ்ச்சியா இருந்தேன். இப்பொழுது எங்கே? ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள். எத்தனை பேர் துக்கப்பட்டாங்க. போலாம் இப்பதான் அப்படி தொடங்கியிருப்பாங்க. அப்படி சொல்ல தாவீது மகிழ்ச்சியோடு துதிக்கிறேன், மன மகிழ்ந்து துதிக்கிறேன் மன்னவனே இயேசு ராஜா. எங்கள் மனதில் பூத்து மண் வீசும் ரோஜா இயேசு ராஜா சாரோடி ரோஜா. மகிழ்ச்சியோடு துதிக்கிறேன், மன மகிழ்ந்து துதிக்கிறேன் மன்னவனே இயேசு ராஜா. எங்கள் மனதில் பூத்து மண் வீசும் ரோஜா இயேசு ராஜா சாரோடி ரோஜா. ஆமா, ஒரு காலத்துல நாச்சமாக இருந்த என்னை வாசமாக மாற்றினீரையா. இப்பொழுது வாசமா இருக்கிற நீ என்னை மறுபடியும் சிலுவையில் அறையலாமா? மறுபடியும் ஒரு தரம் ஞானஸ்நானம் எடுத்து உபதேசம் பண்ணப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்டு பரிசுத்தாவினால வல்லமை பெற்று பரமையை ருசி பார்த்து நீங்கள் மறுதளித்து போனால்
அவருடைய பிள்ளைகளா ஆயிட்டவர் நீதான். மற்றதெல்லாம் எனக்கு தெரியலங்க. சொல்ற டைம் எல்லாம் முடிஞ்சு கூட்டமெல்லாம் கூடி அவங்களுக்கு சொல்ல, அவர் சொல்றது, நீ ஞானஸ்தானம் எடுத்தியே, என்னுடைய பிள்ளையாக நீ வாழ்ந்து வந்தாயே. எபிரேயர் 6 சொல்வார், 2 ஞானஸ்தானத்துக்கு அடுத்த உபதேசம், கைகளை வைக்குதல், மரித்தோர்ந்து எழுப்புகிற நித்திய நியாயத்திற்கு என்பதாக அஸ்திபாரத்தை மறுபடியும் போடாமல் புனராகும்படி கடந்து போவோமாக. தேவனுக்கு சித்தமானால் இப்படியே செய்வோம். ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டு பரம ருசி பார்த்தோம். இதெல்லாம் பரம எத்தனை பேர் ஆண்டவரை நான் பார்த்தேன். ஐயோ, பாடல் நல்லா இருந்துச்சு, பிரசாதம் இன்னைக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு, சாட்சி எப்படி இருந்துச்சு, பரம ருசி பார்த்து பரிசுத்த ஆவியை பெற்று தேவனுடைய நல்ல வார்த்தைகளை, நல்ல நல்ல வார்த்தைகளை அப்பா போட்டாங்கல்ல. எத்தனை பேர் நல்ல நல்ல வார்த்தைகளை கேட்டீங்க. ஓ, இனி எப்படி இருக்கணும், இனி வரும் உலகத்தின் பலன்களை ருசிப்பார். இனி பாரு உலகம், உலகத்துல போய் ருசிப்பாரு. இனிமேல் உலகம் ஒண்ணு ஜெயிக்குமா? நீ தான் ஜெயிப்ப. எத்தனை பேர் நான் தான் ஜெயிப்பேன். உலகம் பின்ன தூக்கப்பாடு. இன்னைக்கு பாரு எத்தனை பேர் உலகம் ஏமாற்றிச்சு. எத்தனை பேர் உலகத்துக்கு போனாங்களோ ஏமாத்தி. அவங்களெல்லாம் நான் யார நம்புவேன், நான் யார வெறுப்பேன், யார நம்புது, இதை நம்புது, அதை நம்புது, அது நம்புதா, இது நம்புதா, இப்படி வாழ்ந்தவர்கள். நான் யார நம்புவேன், நான் யார வெறுப்பேன், ரொம்ப நல்லவன் போல நடுத்திருந்து நடுத்தரவில் வெட்டப்பட்டாங்க. என்ன செய்வேன் எப்பெருமானே, ரொம்ப நல்லவன் போல நடுத்திருந்து நடுத்தரவில் வெட்டப்பட்டாங்க. என்ன செய்வேன் எப்பெருமானே. இது மாதிரி உலகத்தை நம்பினவன் நடுத்தருவில். இன்னைக்கு உலகம், அதுக்குதான் சொன்னார் அப்பா, உலகம் பின்னே சிலுவாயர் முன்னே, உலகம் பின்னே சிலுவாயர் முன்னே, உலகம் பின்னே சிலுவாயர் முன்னே, பின்னோக்கிலா பின்னோக்கிலா. I have decided to follow Jesus. I have decided to follow Jesus. I have decided to follow Jesus. No turning back, no turning back, no turning back, no turning back. ஆமா, உலகத்தை பின்னால போயிடாத. இவ்வளவுலாம் கடந்து ருசி பார்த்துட்டு நீதான் என்ன அன்னைக்கு சிலுவையில் அறிஞ்சாங்க. அன்னைக்கு நீ என்ன பண்ண போற? மறுதளித்து, இப்படியெல்லாம் ருசி பார்த்து மறுதளித்து போனவர்கள் என்ன இது போல நடத்தி கொண்டாந்து விட்டுட்டாரு. என்ன எங்களுக்கு சாவுதான் வரப்போகுது. ஓ, எகிப்துல பிரேதம் இல்லையா, தொழில் இல்லையா, இங்க கொண்டாந்து செங்கடலுக்கு கொண்டாந்து விட்டாரு. என்ன இத மாதிரி பேசினவங்களெல்லாம் ஆண்டவர் அவர் கானான் தேசத்தை போய் சேரவே இல்லை. நீங்கள் மறுதளிக்காதபடி இருங்கள். மறுதளித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துறீங்களாம். அவமானம். ஆமா, என்னவோ தெரியல, சரி கடவுள் இருக்கிறாரா இல்லையா, இந்த மாதிரி ஒரு அவமானப்படுத்துற நேரம் வந்திருக்கிறது. நீங்கள் அவமானப்படுத்துகிறபடியால் மன திரும்புவதற்கு ஏதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். 2ல் 1 தாங்க. நீ இந்த 2வது வாட்டி அவர் சிலுவையில் அரைஞ்சா மன்னிப்பே இல்லை. ஒரு முறை சிலுவையில் அரைஞ்சதுக்கு தான் மன்னியும் தேவா, மன்னியும் ராஜா, மன்னியும் ஐயா, மன்னியும் தேவா, மன்னியும் ராஜா, மன்னியும் ஐயா,
வயசுல சின்ன பிள்ளைங்க பெரியவங்கலாம் ஒரு 200 பேர்கிட்ட உக்காரலாம். நான் எழுந்தில்லை. நீங்க இப்போ 5 பேர் 50 பேருக்கு நிற்கணும். நிற்பீங்களா? அல்லேலூயா. ஒரு 50 பேரை வச்சுக்கோங்க மனசுல. அவங்கெல்லாம் போல துதிங்க. அப்பாவுடைய இடத்தை நிரப்பணும். அல்லேலூயா. நிரப்புங்கப்பா உங்க வல்லமையாலே, நிரப்புங்கப்பா உங்க அக்கினியாலே, நிரப்புங்கப்பா உங்க வல்லமையாலே, நிரப்புங்கப்பா உங்க அக்கினியாலே. எவ்வளோ மன மகிழ்ச்சியா இருந்தேன் அப்படின்னு சொன்னேன். இன்னைக்கு அந்த மன மகிழ்ச்சி நினைச்சு இன்னைக்கு எத்தனை பேர் ஆண்டவரே நீ இல்லாத போது, ஆலயம் இல்லாத போது நான் என்ன செய்கிறேன், நான் எப்படி நடக்க வேண்டும் என்று சொல்லி நம்ம தேவனிடத்தில் பெயரை பெற்றுக் கொள்ளலாம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். உட்கார்ந்து யோவான் 20ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது, யோவான் 20:1, வாரத்தின் முதல் நாள் காலையில் அதிக இருட்டோட மகதலேனா மரியாள் கல்லறைக்கு வந்து கல்லறை அடைத்திருந்த கல் பாருங்க, இன்னைக்கு சர்ச்சு மூடப்பட்டிருக்கிறது. அன்றைக்கு ஆண்டவர் அந்த மகதலேனா மரியாளை பற்றி சொல்லும் பொழுது, அவள் கல்லறையிடத்துல அவள் ஆலயம் ஒரு கல்லறை போல எங்க பார்த்தாலும் மூடப்பட்டு இருக்கிறது. இது போல மூடப்பட்ட நேரத்துல அவள் எப்படி நடந்தாள், அவள் எப்படி அங்கலாயிட்டாள், அவள் எப்படி தேடினாள், அவளுக்கு தேவன் என்ன அற்புதம் செய்தாள் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, ஒரு அடைத்திருந்த கல் ஒரு பெரிய தடை. அந்த தடங்க அது எடுத்து போட்ட அப்பா இன்றைக்கு இந்த கவர்மெண்ட் போடுற சட்டம் லாக்டவுனா உன்ன லாக் பண்ண முடியும், அவரையும் உன்னையும் முடியவே முடியாது. அவர் சொல்ல உன்னையும் என்னையும் பிரிப்பவன் யார்? ஓ, எது வந்து பிரிக்க? என்ன ஒண்ணு? மரணமா, துயரமா, துக்கமா, பஞ்சமா, பசியா, நிர்வாணமா? யார் பிரிக்க முடியும்? இயேசுவின் நாமத்திலிருந்து சொல்ற ரோமர் 8ஆம் அதிகாரம் 38 மரணமானாலும் ஜீவனானாலும் தேவதூதர்களாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வரும் காரியங்களானாலும் என்னாலும் வருது வரட்டும், வரும் காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேற எந்த சிருஷ்டி ஆனாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை நாமை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன். யார் பிரிக்க முடியும்? சொல்லுங்க. இயேசுவின் அன்பிலிருந்து எதுதான் பிரிக்க முடியும்? இயேசுவின் அன்பிலிருந்து யார் பிரிக்க முடியும்? இயேசுவின் அன்பிலிருந்து எதுதான் பிரிக்க முடியும்? இயேசுவின் அன்பிலிருந்து வியாதிகளோ வியாகுலமோ கடந்தொல்லையோ வியாதிகளோ வியாகுலமோ
அந்த மரணம் அந்த மகளிர மரியாதை இயேசுக்கு பிரிச்சுச்சா? முடியாது. அன்பு, அந்த அன்பு அப்படியே நினைச்சுன்னா அவள் அந்த கல்லு புரண்டு போட்டது. அந்த அன்புதான் புரண்டு போட்டது. அவளுக்கும் ஆண்டவர் மேல இருந்த நேசத்துக்கும் நடுவே இருந்த கல், அது முதலாவது தேவன் எடுத்து போட்டார். இன்றைக்கு ஆண்டவர் அன்புதான் ஜெயிக்கும். அவர் முழு மனதோடு நேசிக்கிற அந்த கட்டளை, முழு மனதோடு நேசிக்கிற அந்த அன்பு, அவர் மேல் வைத்திருக்கிற அன்புதான் அந்த கல்லே தூக்கி போட்டது. அந்த கல்லறையிலே அவருக்கும் மரியாளுக்கும் நடுவே இருந்த கல் முதலாவது எடுத்து போட்டிருக்க கண்டார். அது மாத்திரமா, உடனே அவள் ஓடி சீமோன் பேதுருவிடத்தில் இயேசுவுக்கு அன்பாயிருந்த அந்த கல் எடுத்து போட்டதே பெரிய விஷயமா இருக்கு. இப்படியாது எப்படி நடந்தது? நீங்க யாராவது அந்த கல்லை நீங்க எடுத்து போட்டு இருப்பீங்களா என்று சொல்லி முதலாவது சீடரிடத்துல ஓடி சீமோன் பேதுரு இயேசுவுக்கு அன்பாயிருந்த சீஷரிடத்தில் போய் கத்தரை கல்லிலிருந்து எடுத்துக்கொண்டு போய்விட்டார்களோ? ஒருவேளை கல்லை எடுத்து போட்டு இயேசுவை தூக்கிட்டு போயிட்டாங்களா? நம்ம கூட சிலது நிறைய யோசனை, என்னென்னமோ யோசனை. நம்மளுக்கு ஆண்டவர் நம்ம யோசனையில் பெரியவர், சிம்பிளா பண்ணிருக்கிறாரு. இந்த அம்மா என்னென்னமோ டென்ஷன், நிறைய டென்ஷன் பண்ணிக்காதீங்க. எப்படி ஆயிட்டு அங்க மட்டுக்குது, இங்க ஆயிட்டு, என்ன ஆயிட்டு, ரொம்ப கலக்கம். சிம்பிளா நீ ஜெயிப்ப. யார் பிரிக்க முடியும்? உன்னையும் இயேசுவை மட்டும் யாரும் பிரிக்கவே முடியாது. நம்ம சொல்றாங்க, இல்ல கல்லு எடுத்து போட்டிருந்தா ஒருவேளை இயேசுவை யார் எடுத்து போட்டிருப்பாங்களோ அவரை வைத்த இடம் எங்களுக்கு தெரியவில்லை, அவரை எடுத்து போய் எங்க வச்சுக்கிறாங்கன்னு தெரியல அப்படின்னு நம்ம இயேசு மறித்த பிற்பாடு இன்றைக்கு லாக்டவுன்ல இயேசு உயிரோடு இருக்கிறார். சொல்லுங்க அல்லேலூயா. ஓ, என் ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார், அவர் ஜீவிக்கிறார், அவரை நான் காண்பேன், அவர் என்னோட கூட இருக்கிறார் என்று சொல்லி கல்லறிடத்துல புறப்பட்டு இருவரும் ஒருமித்து ஓடினார்கள். பேதுருவும் யோவானும் ஓடுறாங்க. பேதுருவை பார்க்கல மற்ற சீஷன் துரிதமாய் ஓடி முந்தி கல்லறிடத்துல வந்து ஒரு தைரியம் தான் வேணும். கல்லறைகள்லாம் ஓடணும்னா தைரியம் இருக்கணும். அது கூட அதிக இருட்டோட வாரத்தின் முதல் நாள் காலையில் ரொம்ப அதிகாலையில் இருக்கும். வேகம் அதிகாலையில இந்த இவங்க ரெண்டு பேரும் ஓடி துரிதமா யோவான் ஓடினார். ஓடி அந்த கல்லறையில முந்தி கல்லறையில ஓடி அதுக்குள்ளே குனிந்து பார்த்தார். சிலைகள் கிடைக்கிறதை கண்டார். ஆனாலும் அவன் உள்ளே போகவில்லை. சீமோன் பேதுரு அவனுக்கு பின்னாக வந்து கல்லறைக்குள்ள பிரவேசித்து சீலைகள் கிடைக்கிறதையும் அவருடைய தலையில் சுற்றி இருந்த சீலை மற்ற சீலைகளோடு வைத்திராமல் தனியே ஒரு இடத்துல சுருட்டி வைத்திருந்ததும் கண்டு இப்போ பண்ணிடுற பேர், ஓ இந்த துணியெல்லாம் வந்து சுருட்டப்பட்டு இதெல்லாம் இப்படிலாம் இருக்குது, ரொம்ப இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாரு. என்ன பார்க்கணும் அப்படி இப்படி எப்படி என்ன இது செய்தா அதை வச்சா எல்லாம் ரொம்ப கண்டுபிடிச்சு அப்புறமா சொல்றாரு கண்டு விசுவாசித்தான். 8ஆம் வசனத்துல அவர் எல்லாம் பார்த்து வித்துதான் இருந்திருக்கணும் அப்படின்னு கண்டு விசுவாசித்தா. 8ஆம் வசனத்துல அப்பொழுது உள்ளே பிரவேசித்து கண்டு விசுவாசித்தான். 9 அவர் மரித்தொழுந்து எழுந்திருக்கிற வேண்டும் என்கிற வேத வாக்கியத்தை அவர்கள் இன்னும் அறியாது. இன்னும் நிறைய பேர் அறியல. அந்த லாக்டவுன்ல நீங்க அறியல. முதல்ல நீங்க ஆண்டவரை அறிங்க. இது ஆண்டவருடைய சித்தம். அவர் சொல்லி இருக்கிற கொள்ளை நோய் தான் நடந்து கொண்டு இருக்கிறது. நான் என்ன செய்ய வேண்டும்? நான் என்ன செய்ய வேண்டும்? எப்படி நடக்கணும்? இந்த நேரத்தில் ஆண்டவரை கரம் பிடித்து நடச்சுமையா நடக்க சொல்லித்தாரோ, நடக்க சொல்லித்தாரோ. இயேசுவே இயேசுவே நடக்க சொல்லித்தாரோ. இயேசுவே இயேசுவே நடக்க சொல்லித்தான் கேளு. நடக்க சொல்லித்தான் கற்றுதான். இவர்கள் அவரை அறியாமல் அவர் உயிர்த்தெழுந்திருப்பதை, அவர் உயிரோடு நம் மத்தியில் இருப்பதையும் அவர்களோடு இருப்பதையும் அவர்கள் அறியாதிருந்தார்கள். பின்பு அந்த சீஷன் தங்களுடைய இடத்துக்கு திரும்பி போனார்கள். போயிட்டாங்க, வந்தாங்க, பார்த்தாங்க, சரி ஆண்டு உயிர்த்திருந்திருப்பாரு எப்படியோ ஒன்று சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆனா இந்த பெண்
இந்த மரியா போகவே இல்லை. ஆண்கள் எல்லாம் போயிட்டாங்க. இந்த பெண் அது இருட்டுல நின்று அவளுடைய அன்பு பாருங்க அழதான் வைக்கிறது. ஏனம்மா அழுகிறாய்? என் இயேசுவை காண என்னுள்ள எப்போதும் என்னை வாஞ்சிக்குதே. எப்போது பரலோகம் கண்டேனாய், என்னாலும் அவரை ஜீவிப்பேனா, என்னாலும் அவரை ஜீவிப்பேனா. நான் அவர் முகத்தை பார்த்தால் வழியா நான் போகவே மாட்டேன். நான் இவ்விடத்தை விட்டு நான் போகவே மாட்டேன். அழுகிற பிள்ளைக்கு ஏதாவது கிடைக்காமல் இருக்குமா? அழுது கொண்டு நின்று கொண்டு இருக்கிறார். அந்த இடத்துல இயேசு மரியாள் கல்லறை அருகே வெளியே நின்று அழுது கொண்டிருந்தார். அப்படி அழுது கொண்டிருக்கையில் அவள் குனிந்து கல்லறைக்குள்ளே பார்க்க, அவங்களாம் பார்த்து செக் பண்ணி சொல்லிட்டு போயிட்டாங்க கூட. அந்த அன்பு இவ்வளோ நானும் பார்க்கிறேன். இயேசுவை நான் பார்க்கிறோம். ஓடுகின்ற அருவியெல்லாம் தேனியலை மரியாதை கல்லறைக்குள்ளே குனிந்து பார்த்தேன், என் இயேசுவை காணலையே. கண்ணீரண்டோ புனலாக மணலாக மண்ணிட்டு விழுந்தான் கல்லறையின் முன்பாக. வராமல் இருப்பாரா? வினரச அன்புடனே கண்வீர் பாயன்றார். மரியாதை கிடந்தே கண்வீழித்தே கல்லறையிலே என் முன்னே கர்த்தரே நின்றாரே. இயேசுவை நாடினாராம், அவர் இயேசுவை தேடினாராம், இயேசுவை நாடினாராம். ஆமாங்க, இப்போ இயேசுவை பார்க்கலாம், இப்பவும் பார்க்கலாம். இந்த இருட்டான இந்த லாக்டவுன்ல, இந்த அந்தரங்கத்திலே, இந்த அந்தகாரத்திலே நீ அவரை காணலாம். அழுது கேளு. இயேசு கல்லறைகள் ஆலயங்கள் எல்லாம் கல்லறையா போச்சு, மூடப்பட்டு இருக்கிறது. அவள் குனிந்து பார்த்து இயேசுவின் சரீரம் வைக்கப்பட்டிருந்த இடத்திலே வெள்ளுடை தரித்தவனாய் 2 தூதர்கள் தலைமாட்டில் ஒருவனும். இவனுக்கு தரிசனம் கிடைச்சிச்சு, அவனுக்கு கிடைக்கல. அவங்க தான் போயிட்டாங்க. ஆனா இந்த அம்மா பார்க்கும்போது 2 பேர் பாதிப்போம். அவங்க சொன்னா கல்லறையில் வர துணி சுற்றப்பட்டிருக்குது, அது இருக்குது, அப்படி போயிட்டாங்க. ஆனா இவங்க பார்க்கும்போது 2 பேர் இப்போ வெள்ளையா உட்காந்துக்கிறாங்க. எப்படி இருக்கும்? வெண்மையும் சிவப்புமானவர், ஆயிரங்களில் சிறந்தவர், உள்ளுள்ள இடங்களில் அமர்ந்த தண்ணீர் அண்டையில் என்னை என்று நடத்தி செல்பவர், உள்ளுள்ள இடங்களில் அமர்ந்த தண்ணீர் அண்டையில் என்னை என்று நடத்தி செல்பவர். அத்துமாவை கர்த்தரை துதி, தேவரை துதி. சாரோனின் ரோஜாவே, பள்ளத்தாக்கில் இல்லையே உள்ளத்தின் ஆறுதலே,
வருஷமா ஆக போகுது இந்த அம்மா. அழுது 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 2 பேர் தலைமாட்டிலும் உட்கார்ந்து இருக்கிறதை கண்டார். ஒருவன் தலைமாட்டிலும் ஒருவன் கால் மாட்டிலும். அப்போ கூட இயேசு பாதம் தான் வேணும். தூதனே கால் மாட்டில் உட்காரு, கால் மாட்டிலே உட்காரு. அவர்கள் அவளை நோக்கி, ஸ்திரீயே ஏன் அழுகிறார் என்று. ஏன் அழுகுற? கால் மாட்டில் உட்காந்து, ஒரு தலை மாட்டில் உட்காந்து. ஸ்திரீங்க ரொம்ப ரொம்ப பண்ணியிருக்கிறாங்க. ஆண்டவருக்கு தெரியுமா? சீமோன் பேதுரு வீட்டுக்கு போறாரு. அவர் கால்களை கூட தண்ணி கொடுக்கலாம். அப்போ ஒரு அம்மா போயிட்டு அவர் கண்களினாலே அழுது அழுது அழுது, யோவான் 11:2 கண்ணினாலே காலை நனைத்தாள். எத்தனை பேருக்கு அவருடைய பாதம் போதும்? சீடருடைய கால்களை யோவான் 13:13 சொல்வாரு, நானே ஆண்டவரும் போதகருமாகிய நானே உங்கள் கால்களை கழுவினதுண்டா. சீஷர்கால அவர் கழுவினாரு. ஆனா இந்த பெண்ணு பாருங்க எப்படி கழுவுச்சு. இந்த பெண் என்ன பண்ணுது? தலை மயிரினாலே கால்களை கண்ணீரால நனைத்து தலை மயிரினால துடைத்தான். இன்றைக்கு ஆண்டவருடைய பாதத்தை கேளுங்கப்பா. உன் பாதம் போதுமே ஏசையா, வேறொன்றும் வேண்டாமே உலகத்தில். உன் பாதம் போதுமே ஏசையா, வேறொன்றும் வேண்டாமே உலகத்தில். உன் பாதத்தில் எனக்கு ஆறுதல் உண்டு, உன் பாதத்தில் நிம்மதி உண்டு. அந்த நாளில கொரிந்து பட்டணத்துலலாம் ஸ்திரீங்க பேசக்கூடாது. பவுல் சொன்னாரு, யாரும் பேசாது, தலை முக்கால் போட்டு உக்காரு. உபதேசம் பண்ண உங்களுக்கு என்ன இல்லை, அதிகாரம் இல்லை. ஆனா அப்பா யாரை தூக்கி நிறுத்தினார் தெரியுமா? யாரை தூக்கி நிறுத்தினார்? ஒரு பெண்ணை தான். அந்த பெண்ணுக்கு தரிசனம் காட்டி 2 தூதர்கள் நிற்பது எல்லாம் உயிர் தெழுந்த ஒரு சுவிசேஷமே இப்ப அவ கையில தான் இருக்க போகுது. அவதான் இப்ப கண்டது. அவள் பார்த்து அழுது அழுது வாங்கினா. ஜெபி, அழுது 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 கேளு அப்பா கிட்ட, உன்னை கண்டிப்பா கேட்பார். அவனா எவ்வளவு அழுதாலும் கேட்க மாட்டான். ரொம்ப அழுது நீலிக்க, எனக்கு வீட்டுக்கு வர பிடிக்கல பாபா தரா அப்படி சொல்லிடுவான். ஆனா அப்பா கிட்ட நீ அழுவ 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 அப்பா கேட்பார், ஏன் அழுகிறா? ஸ்திரீயே ஏன் அழுகிறாய் என்றார். அதற்கு அவள், என் ஆண்டவரை எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள், அவரை வைத்த இடம் எனக்கு தெரியவில்லை. ஐயோ, சர்ச்சே இல்லை இப்போ. ஐயோ, அவர் அங்கதான் இருந்தார், ஆலயத்துக்கு போவோம், அங்கதான் இருக்கிறார் இருந்தோம். ஆனா இப்போ என்ன ஆயிடுச்சுங்க? ஐயோ, என் ஆண்டவர் இருக்கிறாரா, எடுத்துட்டு போயிட்டாரான்னு தெரியலையே, எனக்கு தெரியவில்லை, அவர் எங்க இருக்கிறார் தெரியவில்லை. இவைகளை சொல்லி பின்னாக திரும்பி இயேசு இருக்கிறதை கண்டார். அப்புறம் ஒன்னும் அவர் சொன்ன வார்த்தைக்கு உடனே ஆண்டவர் நிற்கிறார். இன்றைக்கு அழுங்க, சொல்லுங்க, அப்பா ஆலயம் மூடப்பட்டிருக்கிறது, அப்பா இப்படியே போகுது, ஆண்டவரே நீ எங்கப்பா நான் உன்னை பார்க்கணும் சொல்லுங்க. நீ உனக்கே தெரியாது, உன் பின்னதான் நிற்கிற. அல்லேலூயா. இயேசு பின்னதான் நிற்கிறார். இயேசு பின்னே நிற்கிறதை கண்டார். ஆனாலும் அவர் இயேசு என்று அறியாதிருந்தார். அவளுக்கு தெரியல அவர் இயேசு தான். எனக்கு எத்தனையோ ரூபத்துல போவாரு வருவாரு, அவர் தான் இயேசு. யாரோ மாதிரி போவாரு, ரோட்ல ஒரு தோட்டக்கார மாதிரி போவாரு, ஒரு அழுகு துணியில போவாரு. நீ நினைச்சுக்குவ யார வேலை செஞ்சுட்டு போறாங்க, ஆனா அவர் இயேசு. அவள் அறியாது இருந்தார். அவர் ஏன் எப்படி இருந்தா தெரியுமா? அவ பார்க்கும் பொழுது அவர் ஒரு தோட்டக்காரனை போல, அந்த கல்லறை தோட்டக்காரனை போல இருக்கிறார். இயேசு அவளை பார்த்து, ஸ்திரீயே ஏன் அழுகிறாய்? அவங்க தூதர்கள் கேட்டது, அவர்கள் கேட்டது, ஸ்திரீயே ஏன் அழுகிறாய் என்று அவர்கள் கேட்டார்கள். 2வது இயேசு கேட்கிறாரு, நீ ஸ்திரீயே ஏன் அழுகிறாய்? யாரை தேடுகிறாய்? உனக்கு பாருங்க, நீ யாரை தேடுறன்னு உங்ககிட்ட உன் வாயில வரணும். நீ யாரை தேட? இந்த நாட்கள்ல நீ யாரை தேடுற? நீ கர்த்தரை தேடுன்னு சொல்லு. ஐயோ, எனக்கு ஆலயம் இல்லாதது தாங்க எனக்கு கவலை. எனக்காகவும் அவருடைய ஸ்பீச்சு, அவருடைய வார்த்தைகள் எப்படி அவருடைய ஆலயத்துக்கு போய் எப்படியெல்லாம் கேட்போம். இதுதான்
மாலை என்று சொல்லுகிறவர்களை கண்டிப்பாக தேவன் உங்களோடு கூட தான் இருக்கிறார். அவனை யாரை தேடுகிறாய்? அப்போ யாரை தேடுற? அவரை தோட்டக்காரர் என்று எண்ணி அந்த கலர தோட்டக்காரன் போலவே இருக்கிறார். இயேசுக்கு ஒரு சந்தோஷம். நீ எப்படி தேடுற, நீ எப்படி அலையிற, நீ எப்படி அழுகுற, இதை பார்க்கத்தான் அவரு லாக்டவுன் பண்ணிக்கிற. உண்மையாவே அப்ப சொல்லுங்கப்பா, நீ நடத்தின விதமெல்லாம் நான் பார்க்கும் பொழுது ஐயோ எப்படி காசு பணம் இல்லாம எங்கேயோ கிடந்த முகவரி இல்லாம தனிமையில் நான் அழுத நீ மறக்கலையே. காசு பணம் இல்லாம முகவரி இல்லாம தனிமையில் நான் அழுத நீ மறக்கலையே. நான் உடைஞ்சு போய் கிடந்தேன், நான் ஒருக்கப்பட்டு கிடந்தேன், என்னை ஒட்டி சேர்ந்து நீங்க வந்ததை நான் மறக்கலையே. என் கண்ணீரையும் துடைச்சு விட்டதை நான் மறக்கலையே. உமையாராய் அழகி இது மன்னிக்க வந்த அழகி, உமை பாட உமை புகழ நீ மறக்காததுக்கு இந்த பாட்டு. யாரு? நான் மறக்கலையே, நான் மறக்கலையே என்று நீ மறக்காததுக்கு இந்த பாட்டு. ஆனா எது ரொம்ப நல்லா இருக்குதுங்க உங்களுக்கு? இந்த பாட்டு நல்லா இருக்குதா? அவரு மறக்காத இருக்கிறத பாருங்க. மறவாமல் நினைத்தீரையா. எது நல்லா இருக்குது? இயேசு மறக்காத இருக்கிறது நல்லா இருக்குதா? இல்ல நான் மறக்கலையே, நான் மறக்கலையே? நீ டூப்பா கூட பாருங்க, சும்மாவே மறக்கலையே. ஆயிரங்கள் பார்த்தாலும் கோடி ஜன நடு செல்லுது எப்படியோ உண்மையாக போய். ஆனா இத பாருங்க, மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். எப்படி இன்னும் சொல்லப்போனா இரவும் பகலும் இரவும் பகலும் இன்னும் எவ்வளவு நன்றி செலுத்தணுமோ. அப்பா என்னை ஆண்டவர் இன்னும் நன்றி உள்ளவர்களா என்னை மாற்றும் ஐயா. மறவாதபடிக்கு ஆண்டவர் ஸ்திரியே பார்த்த அந்த அம்மா சொல்லுது. ஒரு பெரிய ஸ்டோரி சொல்லுது அவர்கிட்ட, இயேசுகிட்டே சொல்லுது. அவருக்கு நல்லா இருக்குதுங்க, நீங்க சொல்றது பெரிய சாட்சியாதான் அவர் கேட்கணும். நமக்கு தான் கேட்க முடியாது. சுருக்கமா சொல்லமா, நான் எப்படி அங்கலாச்சு போனேன், என்ன பண்ண சொன்னேன். ஆனா சுருக்கமா பண்ணேன். ஆனா இங்க பாருங்க, பொறுமையாய் நின்று அவர் சொல்வதை அதிக இருட்டிலே கேட்டுக்கொண்டிருக்கிறார். அவர் சொல்றார், ஐயா நீர் எடுத்து வைத்த இடத்தை எனக்கு சொல்லு, நான் போய் அவரை எடுத்துக் கொள்வேன் என்றார். ஏன்னா அந்த அம்மா சொல்லுது, ஐயோ யாரோ கல்லறையிலிருந்து எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள், அவரை வைத்த இடம் எனக்கு தெரியவில்லையே, தெரிந்தால்
நான் போய் அதை எடுத்து கொடுத்துட்டே தான் இருக்குது. அவங்களாம் போயிட்டாங்க, அவங்களாம் வந்தாங்க, பார்த்து போயிட்டாங்க. ஆனா இந்த அம்மாவுக்கு வந்துட்டு நான் பார்க்காம நான் போக மாட்டேன். நீ ஏதாவது அவரை எடுத்து வச்ச யாரு பாரு, தொடமாதே பாக்குது அந்த அம்மா. நீ எந்த அந்த வேலை பண்ணியா, நீ எந்த அந்த வேலை பண்ணியா, நீ அவரை திடீர்னு போயிட்டு எடுத்து போய் வச்சுட்டா. ஏசுக்கே சிரிப்பு தான் வருது. அவர் பேசுறதே அவர் தான். அவரும் கூட ஒரு திருட மாதிரி இருக்குது. நீர் அவரை எடுத்துக்கொண்டு போயிருக்கியா, நீ எடுத்து போயிருக்கியா? ஆண்டு சந்தோஷப்படு. எடுத்துக்கொண்டு போனது உண்மையானால் அவரை வைத்த இடத்தையாகல எனக்கு சொல்லு. நான் என்ன செய்தேன், நான் போய் அவரை எடுத்துக்கொள்ளுவேன். நானே எடுத்துக்கிறேன். அது எப்படி எடுத்துக்கோ? அந்த அம்மா ஒரு வாலிபனை போய் எப்படி எடுத்துக்கோ? இது 30 வயசு வாலிபனை போய் இந்த அம்மா உடனே படுத்துக்கு வந்துடுமா? காமிச்சிட்டுதான் எப்படி எடுத்துக்கோ? பாருங்க, நான் அன்பு, அது அன்புல சொல்லி நான் சுமப்பேன், நான் சகிப்பேன், நான் எடுத்துக்கொள்கிறேன் என்று சொன்னதோ இயேசு அவளை நோக்கி மரியாதை என்றார். அவளை தாங்க அவர் அவ்வளோ பெரிய அந்த அம்மாவை போதை டெஸ்ட் பண்ணுது. there is an end for everything. அழுகைக்கு ஒரு முடிவு இருக்குதுங்க. அந்த அம்மாவுடைய அழுகைக்கு ஒரு முடிவு கொடுத்தாரு. இனிமேல் நீ அழ போற, நீ ஏன் அழுகுற? அப்பவே நீ அழுது நிறுத்த போற. என்னை பார்த்ததுக்கு நீ அழ போறது இல்லை, உடைய வாழ்க்கையில நீ அழ போறது இல்லை, நீ என்னை கண்டு விடுவ. இதுக்கு மேல உன் கண்ட தண்ணியே வராது. ரொம்ப சுகமான தண்ணியெல்லாம் ஸ்டாப் ஆயிட போகுது. கண்ணீரோடு அங்கலாச்சு அலைந்து திரிந்து அந்த கண்ணீரெல்லாம் போயிடும். அல்லேலூயா. அலைந்தேன் பல நாள் உமையோ மரியா, மறந்தே திரிந்த துரோகி, அனைத்தீர் அன்பாரே எனையோ அழைத்தீர் அன்பாரே, அனைத்தீர் அன்பாரே எனையோ அழைத்தீர் அன்பாரே. சொல்லுங்க, அன்பே 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 ஆரோயே உறவே ஆனந்தம் ஆனந்தமே ஆனந்தம் ஆனந்தமே. ஓ சந்தோஷம் பாருங்க. அவங்கெல்லாம் போயிட்டாங்க. இந்த அம்மாவுக்கு நிறைய பேச்சுகள் நடக்கிறது. மரியாதை இருந்தார். அப்பா, அவள் திரும்பி பார்த்து ரபுனி, ஓய்யோ நான் உன்னதான் தேடினேன், உன்னதான் தேடினேன். ஓ எப்படி பிடிச்சிருப்பான். ரபுனின்னு சொன்னா அதற்கு போதகரே என்று அர்த்தமா. போதகரே, போதிச்சவங்க மேல ரொம்ப அன்பு இருக்குங்க. போதிச்சவங்க மேல நான் அலைந்தேன், எனக்கு தெரியாத நல்லா இப்ப கண்ணீரோடு நான் வரும்போது எனக்கு ஏற்ற ஒரு வார்த்தை சொல்லுகிற போதகர், போதகர் வந்து விட்டார், உன்னை நான் அழைக்கிறார். போதகர் வந்து விட்டார், உன்னை நான் அழைக்கிறார். எழுந்து வா, எழுந்து வா, எழுந்து வா, எழுந்து வா. தண்ணீர் கடலில் மூழ்கி கலங்கி தவிக்கிறாயோ, தண்ணீர் கடலில் மூழ்கி கலங்கி தவிக்கிறாயோ. கலங்காதே திகையாதே, கலங்காதே திகையாதே, கர்த்தர் அடைக்கல மகளே, கர்த்தர் அடைக்கல. எழுந்து வா, எழுந்து வா, எழுந்து வா, எழுந்து வா. அவ காலையில எழும்போதே அப்பாவுக்கு தெரியாதா? காலையில அவ 3 மணிக்கெல்லாம் ஏஞ்சி ரெடி ஆகும் போதே தெரியும், நான் இருக்கிறேன், நீ வா. போய் கடையில பார்த்து அப்புறமா அவர் ஒன்றும் வரல. அவர் அதிகாலையிலே அவன் ஏஞ்சி அவன் ஆயத்த வெளில போல தூக்கம் வரல எல்லாம் ஆயத்த பண்ணும் போதே நான் உனக்கு அங்கே காட்சி கொடுக்கணுமான்ட்டு சொன்னது. நினைத்த தேவன் யோசனைகள் பெரிய
அவள் இப்பொழுதுதான் பார்க்கிறாள். அப்போ போதகரே என்று அர்த்தமா. இயேசு அவளை நோக்கி, என்னை தொடாதே, நான் இன்னும் என் பிதாவிடத்துக்கு ஏறி போகவில்லை. ஓ, நான் இப்படியே எங்க போனேன் தெரியுமா? பிதா கிட்ட நான் போனேன். நான் இப்படியே தான் போய் அப்படியே நேரில் நான் ஸ்ட்ரெயிட்டா அவரை பார்க்கணும்னு நினைச்சேன். ஆனா அவர்கிட்ட போறதுக்கு முன்னே நீ என்ன பார்த்துட்ட. நான் அவர்கிட்ட போறதுக்கு முன்னவே நீ என்ன அன்பு என்னை இழுத்து விட்டதம்மா. நான் அவர்கிட்ட ஏறி போறதுக்கு முன்னவே நான் உன்னை பார்க்க முடியாது. நான் இன்னும் ஏறி போக வேண்டும். நான் போய் அவருக்கு முகத்தை காட்டிவிட்டு வர வேண்டும். நான் ஏறி போகணும். நீ என் சகோதரத்திற்கு போய், நான் என் பிதாவிடத்திற்கு, உங்கள் பிதாவிடத்திற்கு, என் தேவனத்திற்கு, உங்கள் தேவனத்திற்கும் ஏறி போகிறேன் என்று அவளுக்கு சொல்லு. போய் சொல்லு, நான் பிதா கிட்ட போறேன், நான் பிதா கிட்ட போயிடணும். அவ்வளவுதான், இந்த உலகத்துல நான் வாழ்ந்து எல்லாம் முடிஞ்சிச்சு, நான் இப்போ பிதா கிட்ட போறேன்னு நீ போய் சொல்லு. நீ போய் சீடர்களுக்கு சொல்லு. ஓ மகதலேனா மரியாள் போய் தான் கர்த்தரை கண்டதையும் அவர் தன்னுடனே சொன்னவைகளையும் சீஷருக்கு அறிவித்தார். பாருங்க, இன்னைக்கு ஒவ்வொரு வீட்டிலையும் புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள் என்று சொல்றார். ஸ்திரீகளில் நிறைய வல்லமை இருக்குது. ஸ்திரீகளுக்கு நிறைய தரிசனங்கள் இருக்கிறது. நீ அழுது கேளு, ஜெபி. இன்னைக்கு ஸ்திரீயை வச்சு நான் கூட நிற்கும் போது நிறைய தடைகள் இருந்தது. ஆனாலும் எனக்கு ஸ்தாபனத்துல இருந்து அவங்க ஏதோ ஒரு பாஸ்டர் நிக்க வைக்குவாங்க தான் நான் இருந்தேன். ஆனா அவங்க சொல்லிட்டு போயிட்டாங்க, அவங்க என் கண்ணுக்கு என்னமோ தெபாரமா தெரியுது, நான் எதுவும் இந்த இதுக்கு நான் வரல சொல்லிட்டு போயிட்டேன். ஆனால் இதே இடத்துல பாருங்க, நிறைய ஸ்திரீங்க பேசக்கூடாது, அந்த வசனத்தை எடுத்து வச்சுக்குவாங்க, பேசக்கூடாது பண்ணக்கூடாது அப்படின்ட்டு நிறைய டிஸ்கரேஜ் பண்ணாங்க. ஆனாலும் கூட கர்த்தர் 25வது வருஷத்துல கொண்டாந்து போட்டார். இந்த லாக்டவுன்ல வரைக்கும் இந்த லாஸ்ட் இயர் ரொம்ப பெரிய சாட்சியா கொண்டு போயிருக்கிறார். அப்ப எனக்கு ஒரு நாள் 2 நாள்ல தெரியல, 25 வருஷமா 25 வருஷமாக தான் பேசினார். அநேக பிசாசுகளை எடுத்தார், அநேக கட்டுகளை உடைத்தார், அநேக மாதிரிகளை எடுத்துப்பட்டார், அநேகளுக்கு ஆறுதல் செய்தார், அநேக குடும்பங்கள், அநேக திருமணங்கள், அநேக பிரதிஷ்டைகள், அநேக ஞானஸ்தானங்கள் நடந்தது. ஸ்திரீகளே, நீ போய் சொல்லு, நீ சொல்லு என்று சொல்லி தட்டி கொடுத்தார் அந்த மகதலேனாள். அவள் போய் அந்த வாரத்தின் 1வது நாள் அன்றைய தினமே, அன்னைக்கு காலையில பார்த்துச்சு அந்த அம்மா. அன்றைய தினமே சாயங்கால வேளையில சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டி இருக்கையில் இயேசு நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். பாருங்க, எல்லாம் பூட்டிட்டு இருக்குது. இன்னைக்கு பாருங்க, எல்லாம் பயம் பயம் பயம். கொரோனா பயமே ஜாஸ்தி. கதுச்சாத்த ஐயோ எங்க வருது ஏதாவது. ஆனால் உன் வீட்டுக்குள்ள சமாதானம் சொல்லுகிறவரை நோக்கிப்பார். அவர் அந்த வீட்டுக்குள்ள கதவு பூட்டி இருக்க இயேசு நின்று உங்களுக்கு சமாதானம் என்று அவர் இப்படி சொன்னா போறாரா? தம்முடைய கைகளையும் விழாவையும் அவளுக்கு காண்பித்தார். இதுவரை உள்ள வந்துட்டு இதெல்லாம் பாருங்க, யாருக்கு காமிச்சார்? ஸ்ரீடர்களுக்கு, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இதெல்லாம் காண்பித்து சீஷர்கள் கர்த்தரை கண்டு சந்தோஷப்பட்டார்கள். ஐயோ எவ்வளவு பயந்துருந்தாங்க பாவம். அவங்கள கூட எப்படி சொல்லிட முடியும்? அவங்க உயிர் பின்ன பொம்பளைங்களெல்லாம் அடிக்கிறதுக்கு கொஞ்சம் யோசனை பண்ணுவாங்க. பொம்பளைங்களை அடிச்சாக்கா போலீஸ் அவளை எதுவுமே போடுவாங்க. ஆண்களை ஈஸியா போடுவாங்க சண்டையில. அவன் புதுசா பாரு, அவன் அண்ணன் வாடா, நீ அவனை இந்த வாடா வாடா, அவனுங்களை அடிக்கிறதுக்கு ஈஸி, பொண்ணுங்க மேல கை வைக்க முடியாது இல்லையா? அதனால இவங்க ரொம்ப பயந்தாங்க. இயேசு அடிப்பட்ட பிற்பாடு நெக்ஸ்ட் பலி நான் தான். எங்க பார்த்தாலும் இயேசுவோட ஒரு வேலை காட்சி சொல்றான். இவன் அவனோட தாழ்ந்தாங்க, அப்ப எப்படி இருக்கும்? நெக்ஸ்ட் பேதர் நினைச்சிட்டாரு அப்பவே. ஓ நெக்ஸ்ட் நம்ம தான். அந்த கணம், அந்த நிமிஷம் பாருங்க, அவ்வளோ பயம், எவ்வளோ ஒரு பயம், எவ்வளோ ஒரு துக்கம். அப்போ அந்த சீடர்கள் சந்தோஷப்பட்டார். எவ்வளவு சமாதானம் எடுத்து எவ்வளவு சந்தோஷத்தை எழுந்தாலும் அவ்வளவும் ஆண்டவர் தருவார். எழுந்ததெல்லாம் எத்தனை பேர் நீங்க பெற போறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்க போறீங்க? ஆண்டவர் என் வீடு போட்டப்பட்டிருக்கிறது, உள்ள உனக்கு சமாதானம் சொல்லி உள்ள கை காலெல்லாம் காண்பித்து சந்தோஷப்படுத்தின தேவன் அவருக்கு தெரியுமா? இந்த மாதிரி லாக்டவுன்ல என்ன விட்டுடுவாரா? என்னை ஒருபோதும் உங்களை விட மாட்டார் சொல்லுங்க. அல்லேலூயா. அவர் இந்த
லாக்டவுன்ல நிச்சயமாய் தேவன் நமக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தை கொடுத்து வருகிறார். இயேசு மறுபடியும் அவங்களை நோக்கி உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக, பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன். பாருங்க, மகதலேனா மரியாதையும் போய் சொல்லுன்னு அடுத்தது சீஷர்களும் நான் உங்களை அனுப்புறேன். நீங்க என்ன பண்ணுங்க, அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளுங்கன்னு சொன்னார். நீங்க பரிசுத்த ஆவி பெற்று ஊதினார், தலை மேல ஊதி அவரு பரிசுத்த ஆவி பெற்றுக்கோங்க. அவர் சொல்ல, நீங்க போயிட்டு என்ன பண்ணுங்க, போய் எல்லாருக்கும் அவங்களுடைய பாவங்கள் எவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும், எவர்களுடைய பாவங்களை மன்னியாதிருக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாதிருக்கும் என்றார். முதல்ல மன்னிச்சுட்டு அப்புறம் யாரா ஊழியத்தை மன்னிச்சு, எல்லாரையும் மன்னிச்சு, எல்லாம் சத்துருவா இருக்கட்டும், நல்லவனாகட்டும், கெட்டவனா இருக்கட்டும், எல்லா பாவத்தையும் மன்னிச்சா தான் நீ இந்த ஊழியத்துல போயிட்டு நீ ஊழியம் செய்ய முடியும். அவங்களுக்கு சொல்ல மாட்டேன், இவங்களுக்கு சொல்ல மாட்டேன், அங்க போக மாட்டேன், இங்க அப்படிலாம் சொல்ல முடியாது. எல்லாரையும் மன்னிச்சு எல்லாரையும் ஏற்றுக்கிட்டு நீ ஊழியத்தை எடு. இயேசு வந்திருந்த போது தோமாங்க இல்லை, இப்போ தோமா இங்க இல்லை. அவர் தான் நம்ம இந்தியாவுடைய என்னது அம்பாசிடர், அவர் தான் தூக்கிருப்போம். நம்மளுக்கு இந்தியாவுக்கு யார் வந்தது? இந்தியாவுக்கு தோமா தான் வந்தாரு. இவரு இப்ப இங்க இல்லை. பாரு, இந்தியாவை ஆண்டவர் எவ்வளவு நேசிக்கிறார், எவ்வளவு நேசிக்கிறார். இவன் தான் இப்ப இந்தியாவுக்கு போறான். இவன் எங்க போறான்? இவன் இந்தியாவுக்கு போறான். இவனை இப்ப இவங்களை சந்திக்க போற. அப்போ 8 நாள் ஆயிடுச்சு. அவருடைய நாங்கள் உயிர் தந்து 8 நாள். மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு அவருடைய சீஷர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தார். திருப்பி தோமா போகிறார். தோமாவுக்கு ஏப்ப என்ட்ரு கொடுக்குறாரு ஆண்டவர் வீட்டுக்கு. அன்னைக்கு இவங்க இருந்தாங்க, தோமா இல்லை. இப்போ தோமா வீட்டில் இருக்கிறாரு இல்லையா? இப்போ பாருங்க, கதவுகள் பூட்டி இருந்தது, தோமா அவங்களுடனே இருந்தான். இப்போ தோமாவை சந்திக்கிறதுக்கு ஆண்டவர். அப்பொழுது இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். பாருங்க, நமக்கு எப்போ சமாதானம். எத்தனை பேர் நீங்க சமாதானமா இருக்கிறீங்க? அப்பா கொடுத்திருந்தா சமாதானம். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு ஆண்டவர் சமாதானம் கொடுத்திருக்கிறார் சொல்லுவா. உங்களுக்கு சமாதானம் என்று சொன்னார். பின்பு அவர் தோமாவை நோக்கி, நீ அவர் என்ன பண்ணி இருக்கிறார் தெரியுமா? இவங்க 75 மற்ற சீஷர்கள்லாம் தோமாக்கு சொல்றாங்க, ஐயோ நீ இல்லைங்க, என்ன ஆச்சு தெரியுமா? இயேசுவை பார்த்தோம், இயேசுவை பார்த்தோம். இவர் சொல்றாரு, நீங்க எல்லாம் முட்டாள்கள், நான் நின்றுதானே என்ன பண்ணிக்குவேன் தெரியுமா? இவர் பார்க்கல இல்லையா? இவர் சொல்றாரு, நான் வெறும் விட்டு பார்த்து நான் செக் பண்ணிப்பேன், நீங்க அதை செய்யலையா? இவங்களாம், ஐயோ நாங்கள் அதை செய்யல, நான் இருந்தா அதை செஞ்சுருப்பேன், செஞ்சுட்டு நான் கண்டுபிடிச்சிருப்பேன். இவர் ரொம்ப பெரிய ஒரு அந்த காயத்திலே 25 அந்த காயத்திலே என் விரலையிட்டு என் கையை அவருடைய விழாவிலே போட்டாலே வழியோ விசுவாசிக்க மாட்டேன். உங்களை மாதிரி இல்லை. நீங்க அதை பார்த்தீங்களா? செக் பண்ணீங்களா? அதை செக் பண்ணீங்களா? விரல் விட்டீங்களான்னு அவங்க நடுறானுங்க. ஐயோ வந்தாரு, நின்னாரு, சமாதானாரு, ஓகேன்னு சொன்னோம். ஒரு சொல்றாரு, நான் அப்படிலாம் வர மாட்டேன், நான் விரல் விட்டு பார்த்து நம்பியிருப்பேன். ரொம்ப அறிவாளி, இயேசுவிலே அறிவாளி. அப்போ தோமா எப்போ மாற்றாரு இருக்கிறார். தோமா எப்போ மாட்டணும் சிஷங்களோட இப்போ தோமா உட்காந்துக்கிறார். இப்போ என்று உள்ள போயிட்டு தோமா உள்ளே இருந்தா கதவுகள் பூட்டிப்பட்டிருக்கு. அப்படி இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம். முதல்ல இப்போ ரொம்ப டிஸ்டர்பாக இருக்கிறீங்க இல்லையா? கையை ஊட்டிமா வர குழப்பிட்டான். நீங்கள் சரியா பார்த்தீங்களா? சரியான பார்க்கறது எவ்வளோ சொல்லியிருப்பாங்க, ஆனால் பார்த்தப்பா இயேசு தான்ப்பா அவரு. கரெக்டாக வெளில விட்டியா? குழப்ப பாடு விட்டுக்கிறது. இப்போ இவர்களுக்கு இப்போ வேலை இருக்கிறார். ரெண்டாவது அதுக்கு தான் சமாதானம் திரும்பி போயிடுச்சு. முதல்ல சமாதானம் கொடுத்தாரு, தோமாவாலே என்ன ஆயிடுச்சு? திருப்பி நிறைய தோமாங்க இருக்குது இல்லையா? சர்ச்சில் கூட இருக்கும். ருச்சி சொல்லும் அது சொல்லும், அது இது எத்தனா பண்ணிட்டு முன்ன போறவங்களை கூட பின்னாலே சொல்லி விட்டுருவோம். முன்னால இந்த லேடிஸுங்களெல்லாம் ரொம்ப அடங்கி. ஆனால் அந்த லேடிஸுங்களுக்கு தான் அவங்க நல்லா வல்லமை வச்சுக்கிறாங்க. சபையை லேடிஸ் தான் நிற்குது. நிறைய லேடிஸுங்க தரிசனங்களை பாருங்க. உங்களுக்கு நிறைய ஆண்டு கொடுத்துருக்குற வேலை, ஜாஸ்தி வேலை கொடுக்குறாரு. ஜாஸ்தி வேலைனாக்கா இந்த மாதிரி இருக்கணும். எது? நீதிமொழிகள் 31 அந்த மாதிரி இருந்தால் உனக்கு கண்டிப்பாக தரிசனமும் கிடைக்கும். அப்படியே உன் புருஷனே நீ வந்து அப்படியே ஐயா உட்கார வச்சிருவேன். எவ்ரி சக்சஸ்ஃபுல் மேன் பிஹைண்ட் தேர் இஸ் என்னதான் ஒரு உமன் இருக்குமா? ஒரு மனுஷனுக்கு பின்னால
ஒவ்வொரு பொம்பளைங்க தான் அங்க இருந்தாதான் அவனுங்க போய் நிக்கிறாங்கன்னு அப்படியே சக்சஸ் பண்றீங்க. அந்த மாதிரி ஆண்டவர் சொல்றாரு 31 நீதிமொழிகள் 31:10 குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார்? பாருங்க, ஒரு ஸ்திரீ ஆண்டவர் குணசாலி மகத்திலே நான் மரியாதை குணசாலி சொல்லுங்க, ஊழியத்துல குணசாலி மா, நீ ரொம்ப கிளவர்மா. அந்த அம்மாவை தான் நம்ம பரலோகத்துல பார்க்கலாம். யார் அந்த மகத்திலே? எப்படி போனேன், இயேசு செத்துட்டப்போ நீ எப்படி போன, எப்படி அந்த விசுவாசம் ஒன்று வச்சிருந்த? நாங்களாம் லாக்டவுன்ல என்னமோ ஆயிட்டோம், ஒன்றும் ஆகல. இயேசு செத்தப்பவே அவ்வளோ விசுவாசமா இருந்துச்சு அந்த அம்மா. நம்மளுக்கு என்ன? குணசாலியான ஸ்திரீ, அவள் புருஷனுடைய இருதயம் அவளை நம்பும், அவள் சம்பத்து குறையாது. அப்படியே நம்பிக்கையா இருப்பான். என் பொண்டாட்டினா என் பொண்டாட்டி, அவன் எந்த தப்பு செய்ய மாட்டான், அவன் நம்புவான். அவதான் புருஷன் நம்பும். ஆனா அவனுடைய நடக்கை அப்படி இருக்கும், நம்ப வைக்கும். அவன் சம்பத்து குறையாது. ரெண்டாவது, அவன் நல்லா போய் நிற்பான். எந்த பொண்டாட்டியை காட்டிக்கின்னு தெரிதிரமா போயிருக்கிறானோ, அவன் தான் சொல்லுவான், ஏன் தான் கல்யாணம் பண்ணணும், ஏன் தான் அப்படி பண்ணணும். அவனுங்கெல்லாம் விழுந்துட்டாங்க. இது சரியில்லைண்ணா, இது சும்மா ஆடம்பரமா இந்த பண்டிகையில் அது இருக்காது, அது அன்பளிக்கிறதுனால சரியில்லை. குணசாலியான ஸ்திரீ, அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்தது. ரொம்ப அவள் புருஷனுடைய அவளை நம்ப சம்பத்து குறையாது. அவள் உயிரோடு இருக்கிறனால அவனுக்கு தீமையெல்லாம் நன்மை செய்கிறான். ஆட்டு மயிறு சணலையும் தேடி காலையில தன் கைகளெல்லாம் உற்சாகத்தோடு வேலை செய்கிறான். பாப்பா பாப்பா, ஓ வேலை செய்யணும் வேலை செய்யணும். அவள் வியாபார கப்பலை போல் இருக்கிறாள். தூரத்திலிருந்து தன் ஆகாரத்தை கொண்டு வருகிறாள். இருட்டோடு எழுந்து தன் வீட்டாருக்கு ஆகாரம் கொடுத்து பாருங்க, இருட்டோடு ஏற்றதுனாலதான் இவ்வளவு பெரிய அற்புதத்தை அவன் பார்க்க மகதிலேனா. இருட்டோடு எழுந்து என்ன செய்யறாலும் ஆகாரம் கொடுத்து தன் வேலைக்காரர்களுக்கு படியளிக்கிறார். ஒரு வயலை விசாரிக்கிறார், அதை வாங்குகிறார். தன் கைகளின் சம்பாதியத்தெல்லாம் திராட்சை தோட்டத்தை நாட்டுகிறார். முன்னேற்றத்தை உங்க வீடு ஆண்டு சொல்ற புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறார். ஏன் சொன்னாரு? இன்னைக்கு எல்லாம் வீட்டுல தான் அந்த ரங்கத்துல தான் இப்போ அந்த அறை வீட்டுக்குள்ளதான் ஆராய்ச்சி இருக்கிறோம். மெயின் யார் தெரியுமா? லேடிஸ். அங்க இருக்கிறது அவங்க இல்லைனாக்கா அவன் புருஷனுக்கு எங்க இனாகுதுன்னே தெரியாது. ஒரு முறை யாரையும் டீ போட சொன்னா கடுகு போட்டுக்கிறார் தூள். அவருக்கு டீ தூள் அது வரைக்கும் தெரியல. நான் கடுகு பார்த்து டீ தூள் போட்டுக்க மோந்து கூட பார்க்கல, தெரியாது. திடீர்னு விட்டா திடீர்னு கிச்சன் போட்டு பாருங்க, ஐயோ வேணும், ஒரு டீ போட்டு கூட குடிக்க மாட்டேன். அதனால ரொம்ப ஆண்டவர் வீட்டுல ரொம்ப 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 சில பேர் ரொம்ப வீட்டு இப்பதான் பார்க்க வைப்பார். வீட்டுல லேடிஸ் இவ்வளவு செய்யறாங்களா, போனவா அப்படி பார்த்துறாங்களா, அப்படி பார்க்க வைப்பார். ஆனா ஒண்ணு என்ன பண்ணுது, அப்படி இருக்குதோ வீட்டுல நல்லா தூங்குதோ தெரியாது. வியாபார கப்பலை போல இருக்கிறான், இருட்டோட எழுச்சுக்கிறான். ஆகாரம் கொடுத்து வேலைக்காரி படிக்க ஒரு வயலே விசாரித்து வாங்கிறாப்போ திராட்சை தோட்டத்தை நாட்டுகிறார். தன் பலத்தில் இடைக்கட்டி தன் கைகளை பலப்படுத்துகிறார். தன் வியாபாரம் பிரயோஜனம் உள்ளது என்று அறிந்திருக்கிறார். இரவிலே அவள் விளக்கு அணையாதிருக்கும். ஓ அவ பகலா இட்டா பகலா இரவா எப்பவுமே விழிப்பா இருப்பான். ஒரு நாய் பாருங்க எவ்வளவு விழிப்பா இருக்கு, அப்படிதான் அந்த மாதிரி விழிப்பா இருப்பான். சிறுமையானவர்களுக்கு தன் கையை திறந்து ஏழைகளுக்கு தன் கரைகளை நீட்டுகிறார். பிச்சைக்காரன் வந்தா கூட அப்பா டேடி நான் கேட்பான். என்ன கேட்கிறான்? என்ன கேட்கிறான் ஜேக்கப்? ஐயோ அம்மா தாயே. அப்போ யாரதான் அவன் கேட்கிறான்? அவகிட்ட தான் அது என்ன இருக்குது. அவள் சிறுமையான ஏழைகளுக்கு தன் கரங்களை யார் நீட்டுவான்னு தெரியும். அந்த அம்மா தான் நீட்டும். அதனால அவள் அந்த ஏழைகளுக்கு தன் கரங்களை நீட்டுகிறார். தன் வீட்டார் அனைவருக்கும் ரெட்டிப்பறை உடுத்து விட்டு தன் வீட்டார் அனைவருக்கும் குளிருக்கு பயப்படா. இப்ப வீட்டுல இருக்கிறீங்க, இப்ப குளிர் வருது, நல்ல லக்ஸூரியா இருந்துச்சு பாரு, அது ஒரு அப்படியே அழியும். ஐயோ கம்பளி இல்ல, அது இல்ல அது இல்லை. அதான் வீட்டுல பார்த்தா தெரியும் லேடிஸ் பத்தி. அவ என்ன பண்றாலும் அப்படியே குளிருக்கு பயப்படாது இருப்பா. குளிர்காலமா பயப்படாத, கம்பளி இருக்குது, இது இருக்குது, அது இருக்குது. நம்ம வீடு எப்படி இருக்குது? அவங்ககிட்ட தான் ரத்தின கம்பளங்களை தனக்கு ஒண்ணு பண்ணுகிறார். மெல்லிய புடவையும் ரத்தாம்பரமும் அவள் உடுப்பு. இந்த மாதிரி இருந்தால்னா அவளோட புடவைய பார்த்தே நீ ஆச்சரியப்பட்டு புடவை பத்தி பேசிக்கிறார். மெல்லிய புடவை ரத்தாம்பரம், அவன் நல்லா இருப்பான்.
காலையில உண்மைதெல்லாம் இருந்தாலும் அவன் நல்லா இருப்பான். சோம்பேறியா இருக்கிறவோ அவன் இயேசுவும் பார்க்க மாட்டான், வீட்டையும் பார்க்க மாட்டான். அதை கைகளினால கட்டுவதில்லை, கையினால தெரிச்சு போட்டுருவான். அந்த மாதிரி இருப்பான். ஆனா இவளுடைய புடவை எப்படி இருக்கும்? அப்பப்பா, அவள் புருஷன் தேசத்து மூப்பர்களோடு நியாயஸ்தானங்கள உட்கார்ந்து இருக்கையில் பேர் பெற்றவளா இருக்கிறான். அப்படியே பார்த்துனப்பா நம்ம புருஷன் புருஷன் வந்து அப்படியே நல்லா உட்காந்து, நீ என்ன தப்பு செஞ்ச, நீ என்ன தப்பு அப்படின்னு சொன்னாக்கா அவ்வளோ அவ்வளோ ஒரு ஜட்ஜ்மெண்ட்ல. ஏன்னா அவங்கள பார்க்குவாங்க, இந்த ஆள் ஜட்ஜ் பண்றாரா, இவரு எப்படி வீட்டு நல்லா நடத்துறது யாருன்னா அந்த அம்மா தான். அந்த வீட்டில் ரொம்ப எல்லாம் கரெக்டாக இருக்கிறாங்க, இல்லை அவர் உட்காந்து கேட்கறதுக்கு பரவாயில்ல தகுதியா இருக்கிற அப்படின்ட்டு என்ன பண்ணுவோம். அந்த அம்மாவால தான் அவருக்கு அந்த நியாய சீட்டு கிடைக்குது. அவரு அதோ நியாய சீட்டு பேர் பெற்றவனா இருக்கிறார். மெல்லிய புடவைகளை உண்டு பண்ணுகிறார், உண்டு பண்ணி விற்கிறார், கச்சைகளை வர்த்தகத்தில் உபயோகிக்கிறார். அவள் உடை பலமா அலங்காரமா இருக்கிறது. அவளை பார்த்தீங்கன்னா அவ்வளவு நல்லா அலங்காரமா இருப்பாய், அவ்வளோ கம்மியா இருக்க மாட்டான். வரும் காலத்தை பற்றி மகிழ்கிறாள். வரையாதில்லை, இது இல்லை, அதில் ஐயோ எல்லாம் எனக்கு அப்பா எல்லாம் வச்சிருக்கிறார். எவ்வளோ சொல்லுவான் குணசாலியான வருங்காலம் எப்படி இருந்தாலும் மகிழ்ச்சியா இருக்கும். அவகையில தான் சந்தோஷமா. நிறைய லேடிஸ் எப்படி ஐயோ நான் எத்தனையோ தள்ளெல்லாம் புருஷங்களுக்கு எப்படி இருக்குதோ தெரியாது. ஆனா இவன் மகிழ்ச்சியா இருக்கும், சந்தோஷமா இருக்கும். தன் வாயை ஞானம் விளங்க திறக்கிறார். ஞானமா திறப்ப வாயை. தயவுள்ள போதகம் அவள் நாவின் மேல் இருக்கிறது. பொண்ணுக்கு என்ன கம்மியா? எல்லாம் மட்டம் தட்டிடுறாங்க. பொண்ணுங்களை தாங்கி பேசுகிறாங்க. பொண்ணுங்க புருஷத்தான் உண்டு பண்ணாங்க. ஏவாளி விழுந்துச்சு இல்லையா கீழே? விழுந்துச்சு. அப்புறம் மகதில் நம்ம தூக்கி விட்டுச்சு. இதெல்லாம் தூக்கி விழுந்துப்பாரு. நீதிமொழிகள் எஸ்தர் ராஜாக்கெல்லாம் எப்படி நல்லா அந்த ஆதாம அந்த ஏவாள் எல்லாம் தாண்டி மேல் எத்தனையோ யூத குலத்தெல்லாம் மீண்டும் வந்தாங்க. அதுக்கப்புறம் தெபோரா வந்துச்சு நியாயம் கேட்கறதுக்கு, ரூத்து எல்லாம் நிறைய பேர் வாங்க. அப்படியா இப்படியாக வாங்க, இப்படி வாங்க. அவள் சோம்பலின் அப்பத்தை புசியாமல் சோம்பல் 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 சோம்பேறியா இருக்கக்கூடாது. அது அப்படி இல்லை. தன் வீட்டுக்காரங்க எப்படி நடக்கிறது என்று கண்ணோக்கமா இருக்கிறார். வீட்டு லாக்டவுன் போனா வீட்டை தான் நல்லா பாரு, கண்ணோக்கமா பாரு எப்படி நடக்குது என்ன. அப்புறம் எல்லாம் பண்ண முடிச்ச பிறகு அவள் பிள்ளைகள் எழுப்பி அவளை பாக்கியவதி என்கிறாள். ஒரு நாள் வரும், ஐயோடா எங்க அம்மா மாதிரி எந்த அம்மா இல்லை இந்த உலகத்திலே, எந்த அம்மாவும் இல்லை எங்க அம்மா மாதிரின்னு சொல்லணும் பிள்ளைங்க. எப்போ இதெல்லாம் பண்ணி முடிச்சிருக்காரு. உலகத்திலே எங்க அம்மா அவளை பாக்கியவதி. அவள் பிள்ளைகள் எழுப்பி அவளை பாக்கியவதி என்கிறார்கள். அவள் புருஷன் அவளை பார்த்து என்ன சொல்வாரா? அநேக பெண்கள் குணசாலிகளா இருந்ததுண்டு. பாருங்க, பெண்ணுங்க எனக்கு நிறைய பெண்ணுங்க பார்த்தாங்க, நிறைய பெண்ணுங்க எவ்வளோ கிளம்பர், எவ்வளோ ஞானம், என்னென்னமோ கேட்டாங்க. எனக்கு இதுல கேட்டாங்க, அப்படி இப்படி நிறைய பெண்ணு. ஆனா நீயோ சத்யா எவ்வளவு பேர் வந்து, ஆனா அநேக பெண்கள் குணசாலி. என்ன தெரியுமா? எவ்வளோ குணசாலிகளை நான் பார்த்தேன். இந்த துண்டு நீயோ அவர்கள் எல்லாருக்கும் மேற்பட்டவள் என்று அவளை புகழ்கிறான். லேடிஸ் கிட்ட எவ்வளவு இருக்குது. புருஷன் ஒரு நாள் புகழ்வார். சௌந்தர்யம், அதனால ஆண்டு சொல்றாரு, சௌந்தர்யம் வஞ்சனை, அழகு வீண், கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரியை புகழப்படுவாள். அவள் கைகளின் பலனை அவளுக்கு கொடுங்கள். பார், எவ்வளோ லாக்டவுன்ல லேடிஸுக்கு என்ன கொடுத்துருக்குற, எவ்வளோ நீ செஞ்சு பாரு. இப்போ லாக்டவுன்ல நீ பண்ணி பாரு முடியாது. அவளை மாதிரி நீ பண்ணவே முடியாது. பசி ஆத்துவான், கிளீனிங் ஆகுறா பார்க்குவான், எல்லாம் இது பண்ணுவான், 4 பேர் வந்தா கவனிக்குவான். மனைவி இருந்துட்டு உங்க பாருங்க, அவங்களால வாழ்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஐயோ நான் யாரை போயிடுவாரு உரிமையா ஒரு டீ பாட்மா அப்படி கேட்கறதுக்கு முடியல, கண்ணீர் வடிக்கிறாங்க. அதே என் மனைவியா தான் எனக்கு இது கூட இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா மனைவி இருந்துட்டு ரொம்ப துக்கப்படுறது நான் பார்க்கிறேன், ரொம்ப கண்ணீர் வடிக்கிறாங்க. அது யாரா இருக்கும், சொந்த மருமகளா கூட இருக்கு, அவங்கள்ட்ட போய் கேட்கறது கூட எனக்கு ரொம்ப இதுவா இருக்குதுமா, நான் விருப்பப்பட்டதை கேட்க முடியல அப்படி. அந்த
மாதிரி ஸ்திரீகளா இருக்காதீங்க, நல்ல ஸ்திரீகளா, நல்ல ஸ்திரீகளா. அந்த அவள் செய்கிற பலன் பாருங்க. ஒரு மனிதன் தனிமையா இருப்பது நல்லதல்ல. ஆண்டவர் சொன்னாங்க, அவன் நல்லது அனுபவிக்க முடியாது தனிமையான. அவனுக்கு ஏற்ற துணையை நான் உண்டு பண்ணுவேன்னு சொன்னான். அது ஏற்ற துணை, அவள் கைகளின் பலனை அவளுக்கு கொடுங்கள். ஆண்களே எல்லாரும் அவர்களுக்கு பலன்களை கொடுங்கள். இது ஒரு பேலன்ஸ் இருந்துச்சுன்னா இன்னைக்கு செஞ்சிடும். அவளுடைய செய்கைகள் வாசல்களில் அவளை புகழ கடவுது, அவளை அப்ரிஷியேட் பண்ணும். அதை விட்டுட்டு மனைவி எல்லாம் குடும்பத்தில் இருக்கிற பொருள் எல்லாம் தாக்கி 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 பேசும். அங்கேதான் இருப்பாங்க, அங்கதான் வாழ்வாங்க. அதுக்கு தான் ஆளு லாக்டவுன் பண்ணிக்கிறார். வீட்டில் நீங்கள் கொஞ்சம் என்ன பண்ணுங்க, இதெல்லாம் கரெக்ட் பண்ணிடுங்க. அப்பா வரப்போறாரு, அவளுடைய பலனை அவளுக்கு நீங்க கொடுங்க. மரியாதை ஏன் அழுகிறா? அந்த அம்மா போயிட்டு அழகா ஆண்டவர் தூக்கி விட்டு ஊழியத்துக்கு விட்டார். எப்படி ஆச்சு பாருங்க. இன்ன வரைக்கும் அந்த உயிர்த்தெழுந்த சுவிசேஷம் நமக்கு எட்டுச்சு, சந்தோஷப்படணும். அந்த அம்மா பார்த்ததுனால தான் நமக்கு இப்பேற்பட்ட ஒரு டைலாக் அங்கே கிடைச்சிச்சு. மரியாதை அவர் அந்த அம்மா யாரும் எடுத்துட்டு போயிட்டு இருக்கிறாங்களோ அதெல்லாம் எவ்வளோ நல்லா இருக்குது. அவர்கிட்டே சொல்லுது, யாரும் நீ எடுத்துட்டு போயிட்டு நான் கூட சொல்ல எடுத்துக்கிறேன், நீ எடுத்துட்டு போய் நான் சொல்லேன். அவர்கிட்டே அவர் தான் அது. அவரு சொல்றாரு, மரியாதைன்னு ஒரு குரல் விட்டார். அவ்வளோதான். அப்பா மெய்ப்பனின் குரலை அறிந்திடும் மந்தை, மெய்ப்பனி சித்தம் செய்திடும் ஆடுகள். மெய்ப்பனின் குரலை அறிந்திடும் மந்தை, மெய்ப்பனி சித்தம் செய்திடும் ஆடுகள். குரலை கேட்டு எழுந்திடுமே, குயவரின் கையில் அழகிடுமே. குரலை கேட்டு எழுந்திடுமே, குயவரின் கையில் அழகிடுமே. நல்மை பணிவரே இயேசு, நல்மை பணிவரே. ஆமா, அவர் தான் குரலை கொடுத்துதான் கண்டுபிடிச்சு அம்மா. குரல் தான், அந்த குரல்ல மரியாதையே சொல்ல கண்டுபிடிச்சிச்சு. ரமணின்னு சொல்லிச்சு. அப்படிதான் இப்ப அப்பா அவருக்கு குரல் மட்டும் கொடுக்க போறாரு. அலர்ட்டா இருக்கும், அலர்ட்டா இருக்கும். அவருடைய சத்தம் அப்படியே கேட்டுதும் அப்படியே பறந்துடணும். அது போல ஆண்டவருடைய சத்தத்தை அறிந்தவர்களாய் ஜீவிப்போம். இங்கே அந்த அம்மா நல்ல ஊழியத்தை போய் செஞ்சு, அந்த அம்மா போல நம்ம கூட இந்த ஊழியத்துல தேவன் நம்மை ஆசீர்வதித்து, உனக்கு சந்தோஷம், உனக்கு சமாதானம், உனக்கு தான் ஊழியத்துல இந்த உலகத்துல உனக்கு சந்தோஷம் சமாதானத்தை கொடுக்கிறார். இங்க நல்ல ஒரு எவிடன்ஸ் கண்டுபிடிக்கிறார் இந்தியாவுக்கு. இந்த ஒரு தோமாவை நோக்கி சொல்ல மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு 26 சீஷர்கள் வீட்டுக்குள்ள இருந்தார்கள். தோமாவை இருந்தால் கதவுகள் பூட்டப்பட்டிருக்குது. அப்பொழுது இயேசு நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம். முதலாவது கொஞ்சம் செட் பண்ற சமாதானம், ஃபர்ஸ்ட் செட்டிங், ஃபர்ஸ்ட் கொஞ்சம் குஷி, ஃபர்ஸ்ட் சமாதானம் பண்றாரு. கொஞ்சம் நல்லா அப்படியே கொஞ்சம் அமைதியாக இருக்கும். முதல்ல சமாதானமாக இருக்கணும். இப்போ நான் தோமாத டவுட்டை நான் கிளியர் பண்ணுவேன். எல்லாருக்கும் சமாதானம். ரொம்ப டவுட்டாக இருந்தீங்கள, யாரோ ஒருத்தர் குழப்பிக்கிறாங்க. இப்போ உங்களை திருப்பி சமாதானம் கொடுத்துட்டு, இந்த உலகத்தில் உங்களுக்கு சமாதானம் தான் பேசும். வேற எல்லாத்தோட நீங்க சமாதானம், அந்த சமாதானத்தை கொடுத்தவர் கர்த்தர் தான். உலகம் கொடுக்கக்கூடாத சந்தோஷ சமாதானத்தை கொடுத்தா. பின்பு தோமாவை நோக்கி, நீ உன் விரலை எங்கே நீட்டி, என் கைகளை பார், உன் கைகளை நீட்டி என் விழாவில போடு, அவிசுவாசியாயிராமல் விசுவாசியாயிரு என்றார். ஒரு பிராக்டிக்கல் அங்கே நடக்குது. மற்றதெல்லாம் பிரசங்கம் ஒரு நம்புற பிரசங்கம், வார்த்தையிலே நம்பிக்கணும், வார்த்தையே நம்பணும். இங்க மட்டும் ஒரு கிரிய பண்ற. சரி, நீ என்ன சொல்லிக்கிற, விரலை போடு. விரலை போட்டாரு. தோமாவுக்கு பிரதித்திரமாக, ஆண்டவரே தேவனே என்ன போட்டார். விரலை போட்டு, ஆண்டவரே தேவனே விரல் போதிப்போ. 3வது நாள் எவ்வளவு நோவு. அதுக்கு விட்டுட்டா, ஆண்டவரே தேவனே. அதுக்கு இயேசு, தோமாவே நீ என்னை கண்டதினாலே விசுவாசித்தாய், காணாதிருந்து விசுவாசிக்கிறவர்கள்
பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. இன்றைக்கு என்ன சொல்றாருங்க? எத்தனையோ பாத்தீங்க, பிசாசுகளும் கட்டுகளும் நொண்டி நடக்கிறதும், அப்புறமா கண்ணு கூடு பார்த்ததும், குஷ்டரோகி நல்லா ஆயிட்டு, எத்தனையோ கேன்சர் நல்லா இருந்து, நிறைய சாட்சிகள். இன்னைக்கு நீ காணாமலே விசுவாசிக்கும். இந்த லாக்டவுன்ல என்னது? அவரை காணாமலே நீ விசுவாசிக்க வேண்டும். அதுதான் சொல்றாரு. அதற்கு இயேசு, தோமாவே நீ என்னை கண்டதினாலே விசுவாசித்தாய், காணாதிருந்து விசுவாசிக்காது. நாம தான் இயேசு நடக்கிறதையும் பார்க்கல, போறதையும் பார்க்கல, இயேசுவை பார்க்கல, எதையும் பார்க்கல. காணாத விசுவாசிக்கிறவங்க யார் தெரியுமா? நம்ம தான். காணாமலே விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்றார். யார் நீ? நீ blessed woman, நீதான் blessed man, நீதான் blessed generation, பாக்கியவான்கள் என்று சொல்லி ஆண்டவர் அந்த பாக்கியவான்கள் பட்டியலை நம்மை கொண்டு போய் நிறுத்தபடியா ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. பொறுமையாய் இவ்வளவு வார்த்தைகளையும் ஒரு முழு அதிகாரம், யோவான் 20ஆம் அதிகாரம் முழுமையும் எங்களுக்கு இன்றைக்கு நீர் ஆண்டவரே, அது ஈஸ்டர் பிரசங்கம் ஐயா, அது உயிர்த்தெழுந்த நாளுக்கு வேண்டியது. ஆனால் இன்றைக்கு எங்களுக்கு அது உயிர்ப்பிக்கிறதா இருந்தது. நீர் காணாமல் உண்மை நாங்கள் காணாத நேரத்தில், அப்பா கல்லறை போல மூடப்பட்டு இருக்கிற நேரத்தில், ஒரு கல் மூடப்பட்டு இருக்கிற நேரத்தில் எங்களுக்கு அப்பா அந்த கல் மூடப்பட்ட நேரத்தில் அவள் எப்படி ஆயத்தப்படுத்தினார், அவள் எப்படி வந்தார், அது போல எங்களை இந்த நேரத்தில் ஆண்டவர் அப்பா நல்ல விழிப்புணர்வுகளாய் மாற்றினீர். உமக்கு நன்றி. ஒவ்வொரு ஸ்திரீகளும் எழுப்பட்டும், ஒவ்வொருவரும் ஆண்டவர் தன் வீடுகளை கட்டட்டும். புத்தி உள்ள ஸ்திரீகள் தன் வீட்டை கட்டட்டும். அப்பா அவர்களுக்கு வேண்டிய பலன்களை அப்பா அந்த வீட்டுக்காரர்கள் கொடுக்க வேண்டும், அந்த பலன்களை கொடுக்க வேண்டும். பலன்கள் அது பேலன்ஸ் ஆகுது ஆண்டவர், அவர்கள் குறையா இருக்கக்கூடாது. அது எல்லாம் கொடுக்கும்படியான பிள்ளைகள் எழுப்பி பாக்கியவாதி என்று சொல்ல வேண்டும். அம்மாமார்களை பாக்கியவாதி என்று சொல்ல வேண்டும். மனைவி ஆண்டவர் அப்பா மேற்பட்டவர், யாரை காட்டிலும் மேற்பட்டவர் என்று சொல்ல வேண்டிய கணவர்களை நீர் ஆண்டவரை ஆசீர்வதியும். வீட்டில் இருக்கிறவர்கள் அப்பா அந்த பலன்களையும் அந்த ஆசீர்வாதத்தையும் அந்த புகழையும் என் தேவன் அவளுக்கு ஞாபகப்படுத்தும். குறை சொல்லிக்கொண்டு இருக்காதபடி, தான் அறிவாளி, உனக்கு புத்தி இல்லை, உனக்கு எதுவும் தெரியாது என்று சொல்லாதபடி ஜெபிக்கிற ஸ்திரீகள், துதிக்கிற ஸ்திரீகள், உபவாசிக்கிற ஸ்திரீகள், இயேசுவை கண்ட ஸ்திரீகளை கனப்படும்படியா விக்கிரமிச்சு ஒவ்வொரு ஸ்திரீகளை பலப்படுத்தும். பலவீன அப்பா நிறைய ஸ்திரீகள் ஞானமில்லை ஆண்டவர், ஒவ்வொரு ஸ்திரீகளுமான புத்தி இல்லாதபடி இருக்கிறார்கள். புத்தி இல்லாத ஸ்திரீ தன் கைகளினாலே அந்த வீட்டை இடிக்கிற ஸ்திரீகளும் உண்டு ஐயா. புத்தியை தாங்க, ஞானத்தை தாங்க, உமக்கு பயப்படுகிற ஸ்திரீகளாய் மாற்றும். ஒவ்வொரு வீடுகளிலும் ஆண்டவர் அவர்கள் தான் ஆண்டவரை கட்ட வேண்டும், இடிக்க கூடாது. இடித்தால் அவர்களை கணக்கு கேட்பேன். அப்பா நீர் ஆண்டவரை இருட்டோடு எழுதுகிற ஸ்திரீகளாய் மாற்றும். அப்பா நல்ல போதகத்தை இந்த நாளிலே ஸ்திரீகளுக்கு நீர் நீதிமன்ற 31ஆம் அதிகாரம் முழுமையா அந்த ஸ்திரீகளை போல எல்லா ஸ்திரீகளும் நடக்க வேண்டும். நிரப்படியான கிருபையால் மகதலேனா மரியாதை போல விசுவாசத்திலே அப்பா உம்மை கண்ட ஒரு தரிசித்த ஒரு ஸ்திரீ போல அநேக ஸ்திரீகளுக்கு தரிசனங்களை காட்ட வரும் காரியங்களை குறித்து மகிழ்கிறாள். நிறைய பேர் டென்ஷன், நிறைய பேர் குறை, நிறைய பேர் புருஷனிடத்துல போராடி கொண்டு இருப்பார்கள் ஐயா. அப்படி இல்லாதபடி மகிழ்ச்சி உள்ள ஸ்திரீகளாய் மாற்றும். வரும் காரியங்களை குறித்து மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும். அவள் முகங்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், சந்தோஷமாக இருக்க வேண்டும். நீ அப்படியாக நீ மாற்றுகிறார். ஆசீர்வதியும் ஒவ்வொரு வீட்டிலும் அந்த ஸ்திரீகளுக்கு பலன்கள் கிடைக்க முடியாது. ஒவ்வொரு கண்ணீரையும் நீ துடைத்து பிரபலமாய்க்காய். நன்றி. தீபா கமலவு சபுரி ஊரமலவுரிமாவா நீங்கள் வீட்டிலே கொண்டு கொடுக்காது, ஏதோ கொண்டு வராத ஆண்கள் இல்லாமல் உங்கள் வீடுகளிலே சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை. நான் உங்களுக்கு சந்தோஷம் சமாதானம், நான் உங்களுக்கு சந்தோஷம் சமாதானத்தை கொடுப்பேன். ஓ மகிழ்ச்சி
மகிழ்ச்சியோடு என்னை ஆராதிப்பீர்கள், சந்தோஷத்தோடு உன்னுடைய வீட்டிலே என்னை துதிப்பீர்கள். நன்றி நன்றி ராஜா. ஒவ்வொரு கணவன் மனைவி சொல்ல வேண்டும் ஐயா, இது கர்த்தரால தான் நம்ம சமாதானமா இருக்கிறோம், கர்த்தரால தான் சந்தோஷமா இருக்கிறோம் என்று ஆண்டவரே உம்மை துதிக்கிறதுக்காக என்னை செய்ய போவதற்காக நன்றி நன்றி நன்றி. நீரை பொறுப்பெடுத்துக் கொள்ளும், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த லாக்டவுன்ல இன்னைக்கு ரொம்ப பந்து ஆனாலும் கூட அப்பா உங்களுக்கு இந்த வார்த்தைகள் கொடுத்ததுக்காக கர்த்தருக்கு நம்ம நன்றி செலுத்தலாம். நன்றி செலுத்தலாம். Just say thanks to the Lord. நன்றி 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 சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க, நன்றி நன்றி நன்றி. புதிய வார்த்தைகளை எனக்கு கொடுத்தேன், புதிய வார்த்தைகளை கொடுத்தேன். இந்த கொரோனா பீரியட்ல ஆண்டவரே இந்த கொள்ளை நோய்கள் எங்க பார்த்தாலும் பூட்டப்பட்டு இருக்கிறாங்க, வீடுகள் பூட்டப்பட்டு பயந்து கிடக்கிறார்கள். அந்த வீடுகளில் அப்பா நுழைந்து சமாதானம் என்று சொல்லத்தக்கதாய் கர்த்தரை நம்ம சோதரிப்போம் சோதரிப்போம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. அப்பா அம்மை சோதரிக்கிறோம் சோதரிக்கிறோம் சோதரிக்கிறோம். நீரே பொறுப்படுத்திக் கொள்ளும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஒரு பாடலை பாடி கர்த்தருக்கு நாம தியானிக்கலாம். தியானித்த அப்பாக்கு பாடலை காணிக்க கொடுக்கும். கண்டதினாலே விசுவாசிப்பார். காணாது இருக்கிறவங்க பாக்கியவான், காணாமல் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லி அனுப்பினார் தோமாவை. இந்த இந்தியா எத்தனை பேர் அவரை காணாமல் விசுவாசிக்கிறோம், அவர்களுக்காக அவர் பாக்கியவான்கள் என்று சொல்லி இருக்கிறார். நம்மை பாக்கியவான்கள். தோமாவை காட்டிலும் பாக்கியவான் நீதான். இந்தியாவில் இந்த விசுவாசிப்போம், கர்த்தரை ஆசீர்வதிப்பார். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் என்று மறவாதே. ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. கண்
கண்ணீர் கடலில் மூழ்கி காலங்கி